அனைவருக்கும் வணக்கம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி டெக்னீஷியன் டிராஃப்ட்ஸ்மேன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 10/2/2024 இருந்து இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி 1/3/2024 வரை இந்த வெப்சைட்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டிராஃப்ட்ஸ்மேன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இது மாதிரி 224 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஆல் இண்டியா பேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் 1 மார்ச் 2024 சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ல 5, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல 55, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்ல 6, லைப்ரரி அசிஸ்டன்ட்ல 1, டெக்னீஷியன் பி, அப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன் பி. ஸோ இது ரெண்டும் சேர்த்து 142 வேகன்சி. ஸோ அடுத்து ஃபயர்மேன்ல 3, குக்ல 4, லைட் வெஹிக்கிள் டிரைவர்ல 6, ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ல 2ன்னு சொல்லிட்டு 224 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ பே ஸ்கேல் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் இன்ஜினியருக்குலாம் 56,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அப்புறம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட் இதுக்கு எல்லாமே 44,900 வரைக்கும். டெக்னீஷியன் பி, டிராஃப்ட்ஸ்மேன் பி 21,000 வரைக்கும். ஃபயர்மேன், குக்கு, லைட் வெஹிக்கிள் டிரைவர், ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் இவங்களுக்குலாம் 19,000 வரைக்கும் அதுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 18 இருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா போஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் டிஃபர் ஆகுது. சயின்டிஃபிக் இன்ஜினியர் இவங்க 18 இருந்து 30 வயசு வரைக்கும். சயின்டிஃபிக் இன்ஜினியர்ல 18 இருந்து 28 வயசு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட் இவங்க 18 இருந்து 35 வயசு வரைக்கும். ஃபயர்மேனுக்கு மட்டும் 18 இருந்து 25 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. குக், லைட் வெஹிக்கிள் டிரைவர், ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் இவங்களுக்குலாம் 18 இருந்து 35 வயசு வரைக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா சயின்டிஃபிக் இன்ஜினியரில் 1, 2 இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்எஸ்சி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, பேச்சுலர் சயின்ஸு, மாஸ்டர் டிகிரி லைப்ரரி சயின்ஸு, ஐடிஐ 10th பாஸ் பண்ணவங்க. ஸோ இவங்க எல்லாமே இந்த அவங்கவுங்களுடைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது ஃபயர்மேன், குக்கு, லைட் வெஹிக்கிள் டிரைவர், ஹெவி வெஹிக்கிள் டிரைவருக்குலாம் 10th பாஸ் பண்ணால் போதும். டெக்னீஷியன், டிராஃப்ட்ஸ்மேன் இவங்களுக்குலாம் ஐடிஐ கேட்டிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் 750 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 750 + 250 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு சயின்டிஸ்ட், இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ அதர் போஸ்ட்டுக்கு எல்லாமே ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபா, அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனில் ரெக்ரூட்மெண்ட் சயின்டிஸ்ட், இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பெங்களூரில் தான் ஒர்க் லொகேஷன் இருக்கும். ஸோ சயின்டிஸ்ட் இன்ஜினியரில் டிசிப்ளின் ஃபீல்டு இதில் எவ்வளோ போஸ்ட்டு, கேட்டகரியில் எவ்வளவு, என்ன எஜுகேஷனல் இருக்கணும், ஏரியா ஆஃப் ஒர்க்கு, ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் எந்த மோடில் இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னீஷியன் பியில் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், எலக்ட்ரானிக் சிஸ்டம், மெக்கானிக், கன்சியூமர்னு சொல்லி இது மாதிரி இதில் ஒரு 63 வேகன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு, அன்ரிசர்வ்டில் எவ்வளவு, ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் மோட் ஆஃப் செலெக்ஷன் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த 224 போஸ்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பே அண்ட் அலோன்ஸ், ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான். சயின்டிஸ்ட் இன்ஜினியர்னா 56,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா 10 பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. மார்ச் 1 வரை இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த கொடுத்துருக்க இந்த 3 வெப்சைட்டில் எதில் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஸோ அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட், அப்ளிகேஷன் ஃபீஸ் ஸோ டோட்டலாக 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா இன்ஜினியர் சயின்ஸ், சயின்டிஃபிக், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இதுக்கு. ஸோ இதுவே நீங்கள் டிரைவர், குக்கு, ஃபயர்மேன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ரீஃபண்ட் பேமெண்ட் தான். நீங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸாம் ஃபீஸ் போக மீதி அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இங்கே
செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம், அதாவது ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்ட் ஏ பார்ட் பிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து போஸ்ட் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துங்க. ஹெவி வெஹிக்கிள் டிரைவர், லைட் வெஹிக்கிள் டிரைவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் த போஸ்ட் குக்குக்கும் அதே போல தான், ஃபயர்மேன் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனியான அந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த கொடுத்துக்கிற இமெயில் ஐடி தான் வந்து நீங்கள் கால் பண்ணும். டெலிஃபோனில் வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது, ஸ்ட்ரிக்ட்லி வந்து நாட் என்டர்டெயினடுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன் ஆஃப் கேண்டிடேட் பை த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங், பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கான அந்த ஃபார்மேட் இதுதான். ஸோ இது மாதிரியான உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ இருக்கணும், ஹைட்டு, வெயிட்டு, வெயிஸ்ட்டு, செஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே மென்னுக்கு எவ்வளோ இருக்கணும், அப்புறம் எஸ்சி எஸ்டி, ஜென்ரல் கேட்டகரி, உமன், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்குலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய போஸ்ட் நேமு, அதுக்கான போஸ்ட் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுத்துங்க, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துங்க. ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அக்ரி கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்து ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து டிக்ளரேஷன் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு இங்கே கேப்சா கோடு ரீவெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கீழே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா இதையும் டிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, ஸோ இது எல்லாமே அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா அடுத்து ஓகே. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். இமெயிலுக்கும் மொபைலுக்கும் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போயிடும். ஸோ இங்கே வந்து போஸ்ட் நேமு, போஸ்ட் கோடு, டிக்ளரேஷன் இது எல்லாமே இருக்கும். அப்ளிகேஷனுக்கு போகணும். இங்கே அப்ளிகேஷன் போகணும். அப்ளிகேஷனில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், போஸ்ட்டு எல்லாமே வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், அப்புறம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, கேட்டகரி என்னங்கிறது கொடுத்துருங்க, டீட்டெயில்ஸு. ஸோ இதெல்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு ப்ரிஃபர்டு எக்ஸாம் சென்டர் வந்து எங்கேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே பண்ண போகிறீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒன்று, ஸோ செகண்டு சென்டர் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நோ, எஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், நோ, ஆர் யூ மெரிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனானுங்கிற கேட்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை, டிப்பர், நோ. ஸோ உங்களுடைய அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து உங்களுடைய மெட்ரிகுலேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அடுத்ததான் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரு, 10th கிளாஸ் சர்டிஃபிகேட்டு, 10th கிளாஸ் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் டிக்ளரேஷன் எல்லாமே டிக் பண்ணிவிட்டு இதில் கேட்டிருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த கேப்சா கோடு கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பாருங்கள். ப்ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரிவ்யூ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்காங்கிறத பார்த்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான தகவல்லாம் நீங்கள் தினமும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.